ஆயிரம் கேள்விகள் அடிமனதில் தோண்டி எடுக்க 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 துயரங்கள். வேண்டி வேண்டி கேட்டாலும் கிடைப்பதில்லை கர்மங்கள். வா வந்து பதில் சொல், யார் இங்கே ஏழை இருந்தும் எடுத்துக் கொடுக்க மனம் இல்லாமல் இருப்பவன் ஏழையா? இல்லாமல் இருந்தாலும் இருப்பதை பகிர்ந்து கொடுப்பவன் ஏழையா? சிலருக்கு வாழ்க்கை பெருங்கோபம், சிலருக்கு வாழ்க்கை பெரு நஷ்டம், சிலருக்கு வாழ்க்கை பெருமகிழ்ச்சியாருக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை மட்டும் தெளிவடைய. நான் சொல்வதை திருப்பி சொல்லிப்பார், நீ சொன்னதை ஒரு முறை திரும்பி சொல்லிப்பார். வேதங்கள் சாஸ்திரங்கள் வெளிப்படையாய் உண்மை சொன்னதில்லை. உரிமைக்கு பொருள் கொடுக்கும் உண்மைக்கு தண்டனை கொடுக்கிற சமூகம். வேண்டா விருப்பை வெறி கொண்டு உமிழ்ந்து நீ யார் என கேட்டு நெருக்கடியாய் நிற்க வைத்து, நீ சொல்லாததை சொன்ன மாதிரி, நீ சொன்னதை சொல்லாத மாதிரி திரித்து பேசி தீர்வு எல்லா திங்கள் எல்லாம் தினமும் கிடக்கும் கேள்விக்குறியோடு கண்ணாடியின் முன்னாடி நீ நின்று இந்த உலகம் உனக்காய் தந்தது எனவென்று நீ கேட்டு பாரு. காற்றை கடலையும் நீரூற்றையும் சேற்றையும் வாரி இறைக்கும் செந்தமிழ்நாட்டில் பசுமை காடுகள் பாதி இருக்குது, மலைகளும் குளங்களும் பாதி இருக்குகள். இருக்கடியாய் இருப்பதை நாம் நம்புகிறோம், பணப்படியாய் இருப்பதை நாம் நம்புவான். பணம் படிக்க சொல் யார் என்று படத்தில் படிக்கிறான், அவன் கடவுளை இயக்குகிறான். கண்களை மூடி உனையும் இங்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நம்ப வைக்க முயற்சி செய்கிறான். வேலை வேலை என்று நீ எதை நீ செய்கிறாய்? இந்த உலகம் உனக்கு கொடுத்ததை எந்த வேலையில் நீ கொடுத்து விட்டாயா? பணத்தை நீ சேர்க்கப்படுப்பாவியா? காணாது என் நேரமும் ஓடிக்கொண்டிருக்கிறாய். 1000 ரூபாய் நீ சேர்க்க 10,000 பல லட்சங்கள் பல கோடிகள் போய் மூட்டையில வீழ்த்து விடுகிறாய். அதையெல்லாம் உனை நோக்கியே மீண்டும் விடுக்கும் விசை இங்கு தேடி தேடி வருகிறது. உன்னை எதற்காக என்று யோசித்தாயா? யாருக்காக இங்கு வாழ்கிறாய்? எதற்காக இங்கு வாழ்கிறாய்? வாழ்கிறாய், எதனை நோக்கி நீ வாழ்கிறாய்? எதனால் எதற்காக உன் வாழ்க்கை முடிவடையும் என்ற தெளிவு ஏதும் இல்லாமல் பொதுவாக இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து விட்டேனே என்று பிணற்றிக் கொள்கிறாய். எதற்காக உன்னுடைய முதுவை சுத்தப்படுத்தாமல் நீ அடுத்தவர் முதுவை இருக்கும் அசுத்தம் என்று அர்ப்பணிக்கிறாய்? எதற்காக இதுவெறி வேஷம் என்று சொன்னால் உன்னால் ஏற்க முடிகிறதா? இதனால் என்ன நடக்கும் என்று உன் சிந்தைய வேப்புணர்வு உண்டாகுமா? அல்லது தளர்ச்சியாகி வளர்ச்சியாமல் குன்றி போகுமா? அடுக்கடுக்காய் 1,00,000 கோடியில் கேள்விகள் என்னிடம் இருக்கிறது. எதற்கும் விடைகள் எதுவும் கிடையாது என்பது மட்டும்தான் உண்மை. இங்கு நீ நினைக்கிற இல்லை, நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்று கடந்து சென்றால் உன் கண்கள் கண்ணீர் ஊறப் போவது இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் உன்னால் மாறப் போவதில்லை. எந்த சலனமும் வேண்டாம். இந்த வாழ்க்கை உன்னுடையது, உனக்கானது. உன் வாழ்க்கையை நினைக்கிறது உனக்கானதோ? உன் வாழ்க்கையை நீ வாழ பழகு. நடப்பவை நடக்கும், நன்மையாகவே இருக்கட்டும். நன்மையாகவே என்ன சொன்னாலும் உனக்கு புரிவதில்லை. இது உன்னவில் விடுக்க விடுகிறாய். அது என்ன எனக்கும் தெரிவதில்லை. நான் சொன்னாலும் உனக்கு புரிவதில்லை. இந்த உலகம் உனக்கு கொடுத்ததை எந்த வேலையில் நீ கொடுத்து விட்டாயா? பணத்தை நீ சேர்க்கப்படுப்பாவியா? காணாது என் நேரமும் ஓடிக்கொண்டிருக்கிறாய். 1000 ரூபாய் நீ சேர்க்க 10,000 பல லட்சங்கள் பல கோடிகள் போய் மூட்டையில வீழ்த்து விடுகிறாய். அதையெல்லாம் உனை நோக்கியே மீண்டும் விடுக்கும் விசை இங்கு தேடி தேடி வருகிறது. உன்னை எதற்காக என்று யோசித்தாயா? யாருக்காக இங்கு வாழ்கிறாய்? எதற்காக இங்கு வாழ்கிறாய்? வாழ்கிறாய், எதனை நோக்கி நீ வாழ்கிறாய்? எதனால் எதற்காக உன் வாழ்க்கை முடிவடையும் என்ற தெளிவு ஏதும் இல்லாமல் பொதுவாக இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து விட்டேனே என்று பிணற்றிக் கொள்கிறாய். எதற்காக உன்னுடைய முதுவை சுத்தப்படுத்தாமல் நீ அடுத்தவர் முதுவை இருக்கும் அசுத்தம் என்று அர்ப்பணிக்கிறாய்? எதற்காக இதுவெறி வேஷம் என்று சொன்னால் உன்னால் ஏற்க முடிகிறதா? இதனால் என்ன நடக்கும் என்று உன் சிந்தைய வேப்புணர்வு உண்டாகுமா? அல்லது வெளிப்படையாய் உண்மை சொன்னதில்லை. உரிமைக்கு பொருள் கொடுக்கும் உண்மைக்கு தண்டனை கொடுக்கிற சமூகம். வேண்டா விருப்பை வெறி கொண்டு உமிழ்ந்து நீ யார் என கேட்டு நெருக்கடியாய் நிற்க வைத்து, நீ சொல்லாததை சொன்ன மாதிரி, நீ சொன்னதை சொல்லாத மாதிரி திரித்து பேசி தீர்வு எல்லா திங்கள் எல்லாம் தினமும் கிடக்கும் கேள்விக்குறியோடு கண்ணாடியின் முன்னாடி நீ நின்று இந்த உலகம் உனக்காய் தந்தது எனவென்று நீ கேட்டு பாரு. காற்றை கடலையும் நீரூற்றையும் சேற்றையும் வாரி இறைக்கும் செந்தமிழ்நாட்டில் பசுமை காடுகள் பாதி இருக்குது, மலைகளும் குளங்களும் பாதி இருக்குகள். இருக்கடியாய் இருப்பதை நாம் நம்புகிறோம், பணப்படியாய் இருப்பதை நாம் நம்புவான். பணம் படிக்க சொல் யார் என்று படத்தில் படிக்கிறான், அவன் கடவுளை இயக்குகிறான். கண்களை மூடி உனையும் இங்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நம்ப